இப்ப பாக்குற கிளியர் கிளாஸ் இன்னைக்கு நம்ம மாத்தி மாத்தி ஏற போறீங்க. யார் அந்த தப்பம் போடுறாங்களோ அவங்க வந்து மாத்தி மாத்தி பையன் பொண்ணு கேட்டா போக்கஸ் ஆடி ஒரு பொம்பளை பொம்பளைக்கு பொம்பளை என்ன உடஞ்சு போன கண்ணாடியில பேஸ் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. உடஞ்சு போன கண்ணாடியில வந்து பார்க்க கூடாதுப்பாங்க. ஏன் இதுதான் பிரச்சனை. சொல்லு அதான் ஆன்சர். கொஸ்டின் வாய்ஸ் இல்ல கண்ணாடி கொஸ்டின் வாய்ஸ் இல்ல கண்ணாடி ஓகே எனக்கு தெரியல. லிப்ஸ்டிக் இப்படியே பொண்ணு பார்க்க கொண்டு போற நீ மீச வந்து ஆமா மீச வந்த பொம்பளை இப்ப பாக்குற கிளியர் கிளாஸ் நம்ம இப்ப பாக்குற கிளியர் கிளாஸ்லாம் இப்ப இல்ல. அப்பெல்லாம் வந்துட்டு பாலிஸ்ட் மெட்டல் காப்பர் சில்வர் கிளேட்ல தான் இருந்துச்சு கண்ணாடி. அதுல ரிஃப்ளெக்ஷன் பிளரா தான் தெரியும், ஃபேஸ் நல்லா தெரியாது. இதுல உடஞ்சு வர போச்சுன்னா சுத்தம் கண்ணு ஒரு பக்கம் வாய் ஒரு பக்கம் ஆனா தெரியும். அப்ப லைட் வேற இருந்தா எலக்ட்ரிசிட்டி அப்ப கிடையாது. அதுல ஃபேஸ் அப்படின்னு பார்த்தா விகாரமா இருக்குல்ல. விகாரமா ஒன்னா மாதிரி பெத்தாலாம் இல்ல யானை கத்திக்கடா கேட்க மாட்டாங்க அறிவு போனாங்க. அப்ப லைட் வேற இருக்காதுல்ல, எலக்ட்ரிசிட்டி இருக்காது. அதுல ஃபேஸ் அப்படி பார்க்க விகாரமா ஒரு மாதிரி இருக்கும். சோ நம்மள அப்படி பார்க்க நம்மளா அப்படி இருக்கோம் அப்படின்னு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கிரியேட் ஆகும். சோ அது மட்டும் இல்லாம உடஞ்சு போன கண்ணாடி வந்து ரொம்ப ஷார்ப் எட்ஜஸ். சோ தெரியாம கையில பட்டுச்சுன்னா கையில மீறி ரத்தம் வரலாம். அந்த டைம்ல ஹாஸ்பிட்டல் அவ்வளவு இருக்காது. சோ சடன் இன்ஜுரி ஆச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ தேவை இல்லாத ஆக்சிடென்ட்டை தவிர்க்கிறதுக்கு தான் பெரியவங்க சொன்னாங்க உடஞ்சு போன கண்ணாடியில பேர் பார்க்காதீங்க அப்படின்னு. இந்த காலப்போக்கில் என்ன பண்ணுன்னா அவசர குணம் என்று கூறிவிட்டார்கள்.